ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், நம்ம பாரம்பரிய ஒன்றுலாம் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா வந்து நம்ம கேப்ப ரொட்டி தான் செய்ய போகிறோம். அது ரெண்டு விதமாக செய்யலாம். சரி வாங்க அதை எப்படி செய்யுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம கேப்ப மாவு எடுத்துருக்கோம். ராகி மாவுன்னு கடையில் கட்ட கொடுப்பாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு மாவுலாம் வந்து அறுவடை பண்ணி அரைச்சி வச்சுருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாரும் வீட்டில் இல்லை, கடையில் தான் வாங்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிப்பு இது ரொட்டி தான் சுட போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா காரம் சேர்த்துக்கு அப்புறமாட்டி சுடுவோம். வீட்டில் இருந்து அரைப்போம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மாவு கொஞ்சம் எடுத்துருக்கி. மாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளம் வந்து நச்சு உள்ளே போட்டுக்குருவோம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நம்மள்ட்ட வந்து வெள்ளம் இருக்கனால நம்ம எல்லாம் சேர்த்துக்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெள்ளத்தை வந்து நச்சாச்சு விட்டு நம்ம தேவையான அளவு வந்து உள்ளே போட்டுக்குருவோம். போதும்ல, ரொம்ப இனிப்பு சேர்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கிளறி விட்டுக்குவோம். நல்லா பிடிச்சி விடுவோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இது வந்து கூழ் மாதிரி கரைக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக நல்லா களி மாதிரி வந்து கரைக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நல்லா ஊற்றிக்கிட்டு நம்ம பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. என்னப்பா இன்னொன்றீங்க? நல்லா அடித்து விரட்டிக்கிருக்கேன். இந்த வந்துருச்சாரு நல்லா ரெடி இருக்குனாரு. நல்லா பதமாக இருக்குது, நல்லா ஜல்லி மாதிரி ஆடுதா. இந்த பதத்துக்கு வரணும். ஆட்ட உருகுதுவார் கையில், அந்த பதத்துக்கு வரணும். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வச்சுருவோம், அப்படியே ஊறட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உப்பு, அதாவது உப்பு காரம் போட்ட ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு மாவு எடுத்தாச்சு, போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து வெட்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். சின்ன வெங்காயம் சொல்லலாம், சின்ன வெங்காயம் இவ்வளோ சின்னமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பொறிக்க கூட முடியல. பொறிக்கும் போதே இப்படி பிடிச்சிக்கணும், சொல்ல பிடிச்சி இப்படி இருக்கணும். பாவி கத்தி இல்லாதவங்க கத்தி இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணணும். அப்படியே கரெக்டாக. கத்தி இல்லாதவனுக்கு கையே கத்தி விரலே வீச்சு வீச்சா நேரத்தை வச்சு நோண்டிக்க வேண்டியது. பச்சை மிளகாய், இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கார ரொட்டி செய்ய போகிறோம். இப்போ வந்து பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன வெட்டிக்கிறோம். பச்சை மிளகா வந்து ரொம்ப போட தேவையில்லை, கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஓர உரைக்கும். மிளகாய் கடிச்சோன்னா உச்சா முடியும், நட்டுக்கு நிற்கணும். அதை சொல்லு. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கின்னு பார்த்து பார்த்திங்கன்னா அந்த பழகை எடுத்துக்கல, வெங்காயம் வெட்டுற பழகை கட்டிங் போடும். அதனால் அருவா கவுத்து போட்டு எடுத்து வெட்டிக்கிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம பொடி பொடியாக வெட்டிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவோட ஊற்றினா நல்லா பெருசாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். மேரினேட் ஆகும். கொலாபரேட் ஆகிரும். இதுதான் நம்மளோட ஒன்று கலந்துடும். பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாவு எடுத்துருக்கோம். வெங்காயம் இதெல்லாம் வெட்டியாச்சு. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து வெங்காயத்தை வந்து உள்ளே போட்டுக்குவோம். அந்த சின்ன வெங்காயத்தை அள்ளி வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இதில் வந்து வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கிறோம். ஏன்னா வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கும். அந்த ஈரம் வர அளவுக்கு வந்து பிணைஞ்சிக்கிறோம். பிணைஞ்சாச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈரம் இல்லை. இது நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும், அது காண்டிதேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறோம். உள்ளுக்க பச்சை மிளகா வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வைக்கல கடைச்சிட்டோம்னா காரம் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா ஸ்டைலில் சொல்லுமாப்பில்ல. கேரளா ஸ்டைல்னா பச்சை மிளகு மிளகு, அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நம்ம தான் சொல்லணும். முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டுருவா. முருங்கைக்கீரை போட்டு விடு. இதெல்லாம் சத்தானது, இரும்பு சத்து. சொல்லு இரும்பு சத்துன்னு நுழுக்கு நுழையுதுன்னு கேட்கக்கூடாது. ஓகே, வந்து கிண்டிக்கிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த உப்பு சேர்க்கணும். தேவையான அளவுக்கு போட்டுக்கிடுவோம். உப்பு இல்லா பண்டம் உப்பைக்கிட்டே போகணும். திறக்க முடியல. அதை போட்டுக்கிறேன். அது எல்லாம் வெள்ளையாக தெரியுதுடா. இது உப்பு தெரியுது. தெரியுதா? தெரியுது. ஓகே, பத்தலைனா போட்டுக்கலாம்.
மொத்தம் அப்படி போடுறது ஒரு ரொட்டியை தின்னு பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியது. ஏன் காரை சட்டி நக்கி பார்த்தா தெரிய போகுது. ஆமாம் என்னடா நீ அதுக்கு மேலே அட்வான்ஸாக போகிறீங்களா? இல்லை என்னதான் இருந்தாலும் வெந்தாக்கு அப்புறம் டேஸ்ட் மாறும்டா உப்புல. ஆடா எங்கள் அப்பா இது உணவு நடிக்க சாமி. ஏற்றுமாடா புட்டு செய்யும். பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதே பார்த்தீங்கன்னா வந்து நான் பிணைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். அதே ஜெல்லி மாதிரி ஆடணும் அதே பதான். ஓகே வந்து இது பார்த்தீங்கன்னா ஊறட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து எப்படி சமைக்கிறோங்கிற பார்ப்போம் வாங்க. நல்லா மடம்னு எரியட்டேன். நல்லா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கல்லை வச்சுருவோம். அந்த கல் நல்லா உட்காந்துருச்சு. பூசி அடிக்கிடுவோம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை எண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்து வெங்காயம் இருக்குண்ணா, பெரிய வெங்காயம் அதை வச்சுன்னா ஒரு சீவிக்கிட்டு மேலே வந்து விளக்கு மாத குச்சியை வந்து அமைக்கிட்டோம்னா நம்ம வந்து எண்ணெயை வந்து இப்படி தடவிக்கலாம். ஓகே இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ வந்து கல்லை சூடாயிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எண்ணெயை ஊற்றி பார்ப்போம். கொஞ்சம் போல் எண்ணெய். இப்போ இந்த வெங்காயத்தை வைக்கும்போது சின்ன சவுண்டு வரணும். நல்ல சூடேறல நல்லா நெருப்பு எரிக்கணும்டா. நல்லா மடமாட்டு நெரிக்கணும்டா. கல் சூடேறக்கு மட்டும் மடமாக நெரிச்சா போதும். அப்போ கல் சூடேறிச்சுன்னா அப்புறம் வந்து மிதமான சூட்டில் தான் வேக வைக்கணும். ரொம்ப வச்சோம்னா கறி போயிடும். அதையும் பார்த்துக்கணும்ல. சரியா? பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு கல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இனிப்பு செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? இனிப்பு வடையை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உருட்டிட்டு ஓவரை தாண்டா எரியுது வரடா. தண்ணியை தூக்கி ஊற்று. தண்ணி ஊற்றாத கறி போமாப்ல. கறி போகாதா? ஊருக கருகாது. இது கையை வச்சு நம்ம தனியாக தட்டித்தான் போடணும். நம்ம வந்து நான் இப்படியே தட்டிக்கிறேன். என்ன அதிகமாக போட்டேன்டா. கரண்டி எங்கடா? கரண்டி ஏறா சுடுதுடா. கரண்டியே காணுடா. தனியாக தட்டி தாண்டா போடணும். நான் சுடுத்துங்கிறக்காண்டி கரண்டி வச்சு போடுறேன். ஆனால் தனியாக தட்டி போடணும். இது வந்து ஒன்று போட்டால் அது சரியாக வரல. அதனால் எடுத்து வச்சிடும் ஓரமாக. அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ஓரம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே உள்ளே போட்டு தட்டி எடுத்துக்கிறோம். இதுவாச்சும் கரெக்டாக வருமா? ரொட்டி பதத்தில் இருந்தால் போதும். இந்த மாதிரி கல்லில் வச்சு தட்ட வேணாம். அந்த துணி இருந்துச்சுன்னா விரிச்சு தட்டில் இந்த மாதிரி தட்டி விட்டு அப்புறமாட்டி கல்லில் போட்டுக்குங்க. நான் வந்து அப்படியே தட்டிக்கிறேன். இது சைடில் எண்ணெயில் கொஞ்சம் கை தொட்டுக்கையா? எதுக்கு வேகிறதுக்கா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக தட்டிட்டு அப்புறமா போடுங்க. சென்டரில் எல்லாம் மொத்தமாக இருக்குங்க. அது நல்லா வெந்துருச்சு. ஓகே எடுத்து ஆக்கி ஒடிக்குதுரா. ரொட்டி ஒடிக்குதுரா. கிளை கொண்டிடுவா. ஓகே கொஞ்சம் முன்ன பண்ணதான் இருக்க மக்களே. அதை மட்டும் மன்னிச்சிருங்க. ரவுண்டு வரல. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இனிப்பு ரொட்டி சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உப்பு எல்லாம் போட்டதில்ல, வெங்காயம் போட்டதில்ல, அதை சுட்டு எடுத்துக்கிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாம் சூப்பராக போட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கிறோம். அப்படியே கொஞ்சம் பெருசாத்தையும் போடணும். ரெடியாக வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்படி தட்டும் போது பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் கை வச்சிடக்கூடாது. அதான் பெரிய விஷயம். அதனால் வந்து தனியாக தட்டி வச்சுட்டு போடுங்க. நம்மள்ட்ட அது மாதிரி இல்லை. அதனால் அப்படி போட்டுக்கிறேன். அழுத்தும் போது கை அப்படி என்னடா விட்டுறது? அவ்வளோ ரவுண்டு விட்டு போயிருக்கேன் அந்த இடம். ஓகே அப்படியே வேகட்டும். நான் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் காமிக்க ரொம்ப ப்ராசஸ் நிறையா போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கவா? ஓகே கேப்ப ரொட்டி இது வேறு சுட்டு ஒரு மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து இனிப்புடா. இனிப்பு எதாவது ஒன்றா போட்டேன்டா. கருவேப்பிலை போட்டதுலாம் இது வந்து கருவேப்பிலை போட்டுறது உப்பு. இது வந்து இனிப்பு. இது தனித்தனியாக ரகம் பிரித்து வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் விகாரமாக இருக்கும். பாரம்பரியம் எதுனா அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அச்செல்லாம் எடுத்து வைக்க முடியாது. அது வர்ற வழியிலே வரலாம். சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிறேன். நல்லா வேகும். அப்போ தான் நல்லா வேகும். எண்ணெயை ஊற்றிக்கிறியா? பாருங்கள் ரெண்டு சூப்பராக அடுக்கி வச்சுருக்கோம். நேற்று சாப்பிட்டு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்ல போகிறோம்.
இது சைடிஷ் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறது? அப்படியே திட்டுருவோமா? இது சட்னி இட்லியாச்சு, பச்சை மிளகாய் கரைச்சி வெள்ளை தொட்டுக்குவான். வெள்ளம் என்னடா காம்பினேஷனு? உன் காம்பினேஷனே எனக்கு விலங்கலங்க, எனக்கு ஒன்று விலங்கலங்க. சட்னியை கழுவி போட்டுருமா? பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கேப்ப ரொட்டி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரவுண்டு வரல, அதனால ரவுண்டாக இருக்காது. மற்றபடி சுட்டிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக செஞ்சுருக்கோம். 2க்கு ரொட்டி டிஃப்ரெண்ட் அவ்வளோ தெரியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே வந்து வெங்காயம் போட்டிருக்கோம் பாருங்கள். வெங்காயம் கீரையெல்லாம் போட்டிருக்கோம், முருங்கைக்கீரை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உப்பு ரொட்டி. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். இந்த பார்த்திங்கன்னா சைடில் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெல்லம். இது வந்து இனிப்பு ரொட்டி. 2 சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நான் இனிப்பு ரொட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த இனிப்பு ரொட்டி தான் வேறு லெவலில் இருக்குது எனக்கு. கார ரொட்டி நான் அவ்வளோவா சாப்பிட்டதில்லை. நீங்கள் இப்போ தான் புதுசாக செஞ்சு தரீங்க எனக்கு. 2 வகைகள் ரசிக்கலாம். இனிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மக்களே. இதுதான் அது பனைமரம் பழுத்து விடுது. ஏமாவில் இங்கே நம்ம மட்டும் சாப்பிடல தெரியுமில்ல? இங்கே நம்ம மட்டும் சாப்பிடல. என்னது? இங்கே வாரு வேறுகளும் சாப்பிட்றார்கள். இல்லை அது இனிப்புக்கு வந்துருச்சு. யாரும் மக்களை சூப்பராக இருக்குது மக்களை. ரொட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது. இனிப்பை விட கார ரொட்டி சூப்பராக இருக்கு. ஆமாம், இனிப்பு உப்பு ரொட்டி. அது உப்பு ரொட்டி உப்பு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீரை எல்லாம் போட்டது, கீரை வெங்காயம் இதெல்லாம் போட்டது, பச்சை மிளகா போட்டது. இது பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்குது. பச்சை மிளகா கழிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த உரப்போட சாப்பிட்ற நல்லா இருக்குதா? இனிப்பு கொஞ்சம் உள்ள உரைக்குதுண்ணா. இந்த காம்பினேஷன் இருக்காது. அந்த வெங்காயம், அந்த முருங்கைக்கீரை, லைட்டாக காரம் 3 சேர்ந்து அந்த மாவோட மிக்ஸ் ஆகி அது ஒரு சரியான டேஸ்ட்டு. செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். கேப்ப ரொட்டி தான் பழைய பாரம்பரிய உணவில் இது ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் சொல்லி எப்படி இருக்குன்னு? இது இனிப்பு ரொட்டி தான் நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஆயா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. புதுசாக இந்த வாட்டி இப்போ தான் அந்த உப்பு ரொட்டி சாப்பிட்றேன். வேறு லெவலில் ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் எல்லா வாட்டியும் இது இனிப்பு ரொட்டி தான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் உப்பு ரொட்டி இந்த வாட்டி என்னால் நம்ப முடியாத ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் மிளகா நான் கிடைக்கல. உங்களுக்கு மிளகா வந்து எனக்கு மிளகா வரல. மஸ்ட்டு ட்ரை. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு என் மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹாப்பியாக நான் அதை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, மச்சான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதான் கேளுங்க. ஆமாம், இதுக்கு என்ன ஒன்று மிஸ்ஸிங்னா சைடிஷ் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கான சைடிஷ் என்னங்கிறது எனக்கே தெரில. ஏன்னா நான் ரொட்டி தான் டேரக்டாக சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா புளி உப்பு தேங்காய் நச்சு ஒரு துவையல் செய்வாங்கல்ல. ஆமாம், அது நல்லா இருக்கும். காரசாரமா. ஓகே, நம்ம அப்படியே டேரக்டாக சாப்பிட்றோம். எத்தனை பேர் சாப்பிட்டீங்க அப்படிங்க மறக்காமல் கவனம் பண்ணுங்க. அவங்க அம்மா நான் படிக்கிறக்காண்டி நான் வெயிட்டிங்கில் இருப்பேன். என் சைடு வச்சுலாம் அப்படியே இருக்கு. அங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாய் இனிப்பு ரொட்டி, ஒரு வாய் உப்பு ரொட்டி. இங்கே ஃபுல்லாக காலி இருக்கோமா? சரியான பசி. இந்த சாப்பாடு திங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சுட்டு கூட சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு சுட்டு கொடுக்கலாம். சாயந்தர நேரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து இதே மாதிரி பாரம்பரியமான உணவில் அடுத்து வந்து சந்திப்போம். நீங்கள் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டடா, பை பாய்.